ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ராமானுஜா 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 रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्री शैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम् வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஸ்ரீமத்கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभः श्रीधरः सदा कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த வியாக்கியானங்களில் வரக்கூடிய ஐதீகங்களில் 10வது ஐதீகமாக பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்தில் 1வது திருமொழியில் வரக்கூடிய 2வது பாசுரம். இதுக்கு பெரியாழ்வார் திருமொழிக்கு சிலது திருவாய்மொழி பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார், சிலது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கடைசியில் பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானம் கிடைக்கிறது. வாக்கு தூய்மை இல்லாமையினாலே அப்படிங்கிறதான பதிகத்துக்கு அப்புறத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது பெரியவாச்சான்கள். இது அது வீட்டிலும் கரையான அரிச்சு போயிட்டதால இதெல்லாம் மணவாள மாமுனிகளும் சில வியாக்கியானங்கள் திருவாய்மொழி பிள்ளை அவருடைய ஆச்சாரியர், மாமுனிகளுடைய ஆச்சாரியர், அவரும் பண்ணினார் அப்படின்னு தெரியுது. அதில் இந்த காயுநீர் கடம்பேரி அப்படிங்கிறதான ஒரு பாசுரம். அதில் காயுநீர் கடம்பேரி காளியன் தீய படத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி அப்படின்னு காளியன் தலையில் ஆடுறதுக்கு முன்னாடி அந்த காளியனை விரட்டணும். நல்ல யமுனா தீரம், அமிர்த மாதிரி ஜலம் இருந்தது, தூய பெருநீர் யமுனை. அந்த மடு பூரா காளியன் குடும்பத்தோட வந்து வாசம் பண்ணி அந்த ஜலம் பூரா விஷமா போயிடுது. அதோடு இல்லாத வெளியில் அப்படி வந்து எப்பயாவது வெளியில் வந்து புஷ்ஷுன்னு மூச்சை விட்டான்னா அங்கே இருக்கக்கூடியதான மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே பொசுங்கி போயிடும் சாம்பலா. ஆகாசத்தை பார்த்து புஷ்ஷுன்னு மூச்சை விட்டான்னா அந்த காளியன் மேலே பறக்கக்கூடிய பறவைகள்லாம் பொசுங்கி போயிடும். அவ்வளோ விஷ ஜுவாலை இருக்கும். அப்பேற்பட்டதான காளியனுடையதான அவனை இந்த இடத்த விட்டு விரட்டும். ஏன்னா பசுமாடுகள், கன்றுகள், எருமைகள், ஆடுகள், இங்கே இருக்கக்கூடிய கோணார்கள், கோபிகைகள் எல்லாரும் வந்து அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்துகிறான்னு எல்லாருக்கும் விஷபாதை ஆயிடுவே அப்படிங்கிறதுனால முதல்ல இவனை இந்த இடத்த விட்டு அவனுடைய சொந்த ஊருக்கு ரமணத்வீபத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கண்ணபிரான் இப்படியே பிருந்தாவனத்தில் காட்டில் விளையாடிட்டே இருக்கச்சவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அங்கே ஒரு கடம்ப மரம் இருந்தது, கதம்ப மரம். அந்த கதம்ப மரத்து மேலே ஏறி அதுலேருந்து புல்லாங்குழல் ஊதி ஊதி ஒருவேளை இந்த காளியன் பொதுவாக பாம்புகளுக்கெல்லாம் புல்லாங்குழல் மகுடி இந்த சத்தம்லாம் கேட்டால் வரும், வெளியில் வரும்.
அதனால அந்த மாதிரி வரானா இந்த காளியன் 100 தலை பாம்பு வெளில வருதா 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 அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். கொஞ்ச நாள் புல்லாங்குழல் ஊதி ஊதி பார்த்தான். கடைசியில் வரலன்னு தானே தொப்புன்னு குதிச்சான் அப்படிங்கிறது எங்கள் கதை. அப்புறமா அவன் தலைமையில ஏறி களிநடம் புரிஞ்சான். அவனை உணர்த்தி போயிட்டு வாங்க ரமண தீபத்துக்குன்னு இந்த இடத்த விட்டு துரத்தி அந்த ஜலத்தில் கொஞ்ச நாழி இப்படி தொழாயமாடி விளையாடிட்டு அப்புறமா கரைக்கு வந்தான். தன்னுடைய உடம்பு பட்டாலே இவன் 6ஆவது முதனா போயிட்டதால இவன் திருமேனி பட்ட உடனேவே அந்த விஷ பாதையோடு இருக்கிற ஜலம் அந்த தண்ணீர் பூரா அமிர்தமா போயிடுது. இதெல்லாம் சரித்திரம், காளிய நர்த்தனம்ன்ற சரித்திரம். அந்த சரித்திரத்தை பாடுறார் பெரியாழ்வார். அதில் காயுநீர் புக்கு கடம்பேறி காளியன் தீயவனத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி, அழகா கால்களில் சலங்கு கொஞ்சம் ஜல் ஜல்னு அதனுடைய 100 தலைமையிலையும் அழகா களிநடம் புரிஞ்சான் கண்ணபிரான் அப்படிங்கிறச்சு. அதுக்கு முன்னாடி அந்த கரையில் இருக்கக்கூடிய கடம்ப மரத்து மேலே, அதாவது கதம்ப மரத்து மேலே ஏறி அதுலேருந்து தான் காளியன் இருக்கிற மடுவில் குதிச்சான் இருக்கு. இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி வருது. இதுக்கு அந்த இடத்துல ஐதீகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல படிக்கிறேன். பண்டு நீர் கடம்பாய் குளிர்ந்து நின்ற பாதபம் பட்டது விஷஜலத்தாலேயிரே, ஆனால் அது இவனேற பொறுத்தபடியன் என்று நஞ்சியர் கேட்க, ஏறுகிறவன் பார்த்து ஏறுகையாலே விஷத்தால் வந்த தோஷம் அவன் பார்வையாலே தீர்ந்து பிராணன் பெற்று பச்சிலை பூங்கடம்பாயிற்று என்று பட்டர் அருளிச் செய்தார். அன்றிக்கே நம்பிள்ளை அருளிச் செய்ததாக ஆச்சான் பிள்ளை அருளிச் செய்யும்படி வெந்து போன உத்தரைதன் சிறுவனையும் உய்யக் கொண்ட திருவடிகளிலே அந்த திருவடிகளாலே மிதித்து ஏறினால் பச்சிலை பூங்கடம்பாகாதோ என்று. இது 2 பேர் இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். முதல்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்தது நஞ்சியருக்கு. இதெல்லாம் பராசர பட்டர் சொல்லிட்டே வரார். ஒவ்வொரு பாசுரத்துக்கும் 4000த்துக்கும் விளக்கம் அவர் முதல்ல கொடுத்துட்டார் நஞ்சியருக்கு. பிற்பாடு தான் பெரிய வாச்சான் பிள்ளை இந்த 4000த்துக்கும் வியாக்கியானம் எழுதி வச்சார். அப்போ முதல்ல சொன்னது யாரிடம்னா பட்டர். அவருக்கு கூரத்தாழ்வானும் எம்பாரும் அவளுக்கெல்லாம் ராமானுஜரும் இப்படி பரம்பரையில் நாதமுனிகள்லேருந்து எல்லாம் பரம்பரையாக வாயால் சொல்லி காதால கேட்டே ஸ்ருதி மாதிரி வேதம் மாதிரி வந்தது இந்த வியாக்கியானங்கள்லாம். அதில் பராசர பட்டர் இந்த பாசுரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லிட்டு வரார். அவ கேட்குற நஞ்சியர் எப்படி இருப்பார்னா, ஏதோ சொல்லிட்டு போறா, கதை கேட்டா புண்ணியமாக்கணும் உட்காந்து கேட்பா. சகல சாஸ்திரமும் படிச்சுட்டு வந்து உட்காந்துக்கார் தமிழ் பிரபந்தத்தை கேட்க. அவர் 6 சாஸ்திரம் தெரிஞ்சவர். 4 வேதம், 6 சாஸ்திரம், எல்லா இதிகாச புராணங்கள், பிரம்மசூத்திரங்கள், அத்வைத பாஷ்யம், ஆதிசங்கருடைய பாஷ்ய பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் சகலமும் தெரிஞ்சவா எதிர்க்க உட்காந்துருக்கிறவர். அவரை ஒரே பார்வையில் ஒரு பேச்சிலேயே மடக்கி கீழ்த்துன்னு வந்துட்டார் சிஷ்யரா அப்படின்னு சொன்னா பட்டர் எப்பேற்பட்டவராக இருக்கணும். அவர் வயசுல பெரியவர் சிஷ்யர், குருவான பட்டர் வயசுல சின்னவர். ஒரு பார்வையிலேயே இழுத்து விட்டார்னா பட்டர் எப்பேற்பட்டவர். அதில் கேட்கிறவர் எப்பேற்பட்டவர்னா சகல சாஸ்திரார்த்தமும் பூர்ணமா தெரிஞ்சவர். அப்பேற்பட்டவர் இப்ப பரம வைஷ்ணவரா பரமேகாந்தியா பட்டருடைய சிஷ்யரான நஞ்சியர் இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி இருக்கிறார். இவன் மூச்சு காத்து பட்டாலே கரையில இருக்கிற அத்தனை மரங்களும் செடி கொடிகளும் பொசுங்கி போயிருக்கு. அப்ப கண்ணபிரான் ஏறின காளிய மடம் மட்டும் அது பச்சை பசேல் இருந்ததுன்னு ஆழ்வார் பாடுறாரு. அது எப்படி பொருந்தும்? காயுநீர் பூக்கு கடம்பேரினா பூத்து காய்ச்சி குலுங்கக்கூடிய கதம்ப மரம் அப்படின்னு சொன்னா அதுதான் பொசுங்கி போச்சு. அது எப்படி இப்போ கிருஷ்ணன் ஏறும்படிக்கு ஆச்சு அதுல இந்த மரத்துல அப்படின்னு ஒரு கேள்வி நஞ்சியருக்கு வந்தது. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் யோகிதை வேணும், உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்கு குருவுக்கும் யோகிதை வேணும். இந்த மாதிரி கேள்விலாம் ஏதோ உபன்யாசம் கேட்கிறவங்களுக்குலாம் வராது. சரி, ஏதோ ஒரு மரம் இருந்திருக்கு போல இருக்கு பச்சை பசன்னு, கரை பூரே இருக்கிற அத்தனை இடத்தையும் அந்த புசு புசுன்னு மூச்சை விட்டு எல்லாத்தையுமே இப்படி அப்படி திரும்பி திரும்பி பார்த்தா எல்லாத்தையும் மூச்சை விட்டு எல்லாமே பொசுங்கி போயாச்சு, ஒன்று கூட இல்லை அப்படிங்கச்ச திடீர்னு எப்படி ஒரு மரம் மட்டும் அப்படியே பச்சை பசையில் இருந்ததுன்னு கேள்வி வரணும் இல்லையா? அப்படி நஞ்சியர் கேட்டாலாம். அதில் பண்டு நீர் கடம்பாய் குளிர்ந்து நின்ற பாதபம் பட்டது விஷஜலத்தாலே இரே, ஆனால் இது இவனேற பொறுத்தபடியன் என்று நஞ்சியர் கேட்கிறார். இவன் மட்டும் இல்லை ஏறுறதுக்கு அது எப்படி பச்சை பசையில் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உடனே பட்டர் சொல்றார், ஏறுகிறவன் பார்த்து ஏறுகையாலே. கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்தான், இவன் கண் பட்ட உடனேவே பட்டுன்னு பச்சை பசையல்னு எடுத்தான். பட்டமரங்கள் துளி தீடும் கீதம் பண்ணொளி பொங்கிடும் கீதம். இவன் புல்லாங்குழல் ஊதினாலே எல்லாம் காஞ்சி போன மரங்கள்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் பாட்டு பாடுறா பிற்காலத்தில். ஆனால் அது ஏற்கனவே அப்படி தானே. அதெல்லாம் ஏறுகிறவன் பார்த்து அவன் ஒரு கடாட்சம் பண்ணான், பார்வை பார்த்தா அப்படியே பச்சை பசையல்னு ஆயிடுத்து.
அவன் பார்வையாலே தீர்ந்து பிராணன் பெற்று பச்சிலை பூங்கடம்பாயிற்று என்று பட்டர் அருள் செய்தார். பார்த்த பார்வையிலேயே பச்சை பசேல்னு ஆயிடுத்து, கண்ணன் அது மேலே ஏறினான். இது பட்டர் கொடுத்த வியாக்கியானம். இதை பிற்காலத்தில் நஞ்சியர், எங்க ஆச்சாரியர் பராசர பட்டர் இந்த இடத்துக்கு இப்படி விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு நஞ்சியர் நம்பிள்ளைக்கு சொன்னார். இப்ப நம்பிள்ளை என்ன பண்ணா, எங்க ஆச்சாரியர் இப்படி சொன்னார், பட்டர் இப்படி சொன்னார்னு சொன்னார், ஆனா எனக்கு இப்போ ஒரு வியாக்கியானம் தோன்றது புதுசா அப்படின்னு நம்பிள்ளை பெரிய வாச்சான் பிள்ளைக்கு சொல்றார். என்ன வியாக்கியானம் நம்பிள்ளை சொன்னார்னா, அன்றிக்கே அத்தவா இது ஒரு வியாக்கியானம் இருக்கட்டும், நம்பிள்ளை அருளி செய்தாராக ஆச்சான் பிள்ளை அருளி செய்யும்படி. இவன் என்னடான்னா, வெந்து போன மரத்துக்கிட்ட போய் இந்த மரம் காஞ்சி போய் கிடக்கு, இது மேலே ஏறுவோமான்னு அவன் திருவடி எடுத்து வச்சான், பச்சை பசேல்னு ஆயிடுச்சு திருவடி பட்ட உடனே அப்படின்னு நம்பிள்ளை வியாக்கியானம். பார்த்த பார்வையில அது பசுமையா எடுத்து ஏறினான்னு, அதோட திருவடி பட்ட உடனே தன்னால அது அப்படியே பச்சை பசேல்னு ஆயிடுச்சுன்றார். ஏன்னா இதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா, வயிற்றுலயே கருகி போய் வெந்து போய் கரிகட்டையா பிறந்த பரீட்சித்துன்ற குழந்தைக்கு தன் திருவடி பட்டது உடனே திருவடியால் அப்படி அந்த குழந்தையுடைய தலையில அப்படி என்னமோ பண்ணா பார்த்தா பாட்டுன்னு எழுந்து உட்காந்து அந்த குழந்தை உயிர் வந்துருச்சு அந்த குழந்தை. அப்ப வெந்து கரிகட்டையா போனதான அவனுக்கு விஷ்ணு ராதம் அப்படின்னு ஒரு பேரு. விஷ்ணு போட்ட பிச்சை அப்படின்னு, விஷ்ணு தன்னுடைய திருவடி, அதான் விஷ்ணுனா இங்க கிருஷ்ணனுக்கே பேர். கிருஷ்ணன் வந்து தன் திருவடியால தொட்டான் இல்லையா, அந்த திருவடியால ஸ்பரிசிச்சா அந்த குழந்தைக்கு உயிர் பெற்று வந்துடுத்துனா வெந்து கரிகட்டியா போனது. இப்போ வெந்து கரிகட்டியா போன மரத்து மேல காலடி பட்ட உடனே ஏன் அது பச்சை பசைல்னு கடம்ப மரமா இருக்காது அப்படி கேட்கிறாராம். இப்படி வெந்து போன உத்தரைதன் சிறுவனையும் உய்ய கொண்ட திருவடிகளிலே அந்த திருவடிகளாலே மிதித்தேறினால் பச்சிலை பூங்கடம்பாகாதோ என்று இப்படி நம்பிள்ளையுடைய வியாக்கியானங்கள். ஏன்னா அஸ்வத்தாமா போட்டதான பிரம்மாஸ்திரத்தினால அபிமன்யுடைய மனைவி உத்தரகுமாரியுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தையை கருக்கி விடணும், இந்த வம்சத்துக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணத்தோட பிரம்மாஸ்திரத்தை போட்டான் துரோணாச்சாரியர் பையன் அஸ்வத்தாமா. பிராமணனா இருந்து செய்யக்கூடாத காரியத்தை செய்யறான். இருந்த போதிலும் பகவான் பார்த்தான், இந்த வம்சத்துக்கு நீ வாரிசு இல்லாத பண்ணிட முடியுமா? ஒரு வம்சத்துக்கு வாரிசு வேணும்னா கொடுக்கிறவன் சந்தான கோபாலன் நான் இருக்கேன், நீ யாருடா அதை மாத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சக்கரத்தை எடுத்து பிரயோகப்படுத்தி அதோட இந்த அங்குஷ்ட பிரமாணம் அவர் கட்டவர அளவுக்கு அந்த உத்தரகுமாரியுடைய கர்ப்பத்துல பிரவேசிச்சு அவன் போட்ட பிரம்மாஸ்திரம் என்னை தாண்டி தானே வரணும் அந்த குழந்தைகிட்ட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கடாட்சம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு. இது வந்து கர்ப்பத்திலேயே போய் காப்பாத்தினான் அப்படின்னு இருக்கு. அல்லது குழந்தை பிறந்துடுத்து கரிகட்டியா பிறக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா வாக்க கொடுத்தான் தர்மபுத்திரர்கிட்ட. குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை கரிகட்டையா பிறந்தது, ஏன்னா பிரம்மாஸ்திரத்தால பொசுக்கப்பட்ட குழந்தையாய் வெளில வந்தது. பகவான் பார்த்தா அந்த திருவடியை ஸ்பரிசிச்சான், பட்டுன்னு அந்த குழந்தை பகவான் போட்ட பிச்சையில உயிர் பிச்சையில உயிர் பெற்றெழுந்தான். இதான் உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் அப்படின்னு பெரியாழ்வார் இன்னொரு இடத்துல பாடுறார். அதெல்லாம் அந்த திருவடியை வச்ச உடனே கருகட்டியா போனதான பரீட்சித்து குழந்தை உயிர் பெற்று வந்தா போல இவன் திருவடி பட்ட உடனே அந்த கதம்ப மரம் அழகா பச்சை பசைன்னு உயிர் பெற்று எழுந்தெடுத்து, அதனால இவன் ஸ்பர்சம் திருவடி ஸ்பர்சத்தினால ஆகாதோ அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு இந்த ஐதீகம். இதுக்கு அடுத்தது பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் பத்துல முதல் 10 பதிகம், அதனுடையதான 9வது பாசுரம். அந்த 9வது பாசுரத்துல எடுக்கிறார், முதலையினுடையதான எதிர்க்க சீறி வந்து சக்கராயுதத்தினால முதலைய அதனுடைய கழுத்தை அறுத்து அதுக்கும் சாப விமோசனம் பண்ணி இப்பேற்பட்டதான அந்த கஜேந்திரனை கை கொடுத்து அந்த ஆத்மாவை வைகுண்டத்துக்கு தானே எடுத்துன்னு போனான். இது கஜேந்திர மோட்ச விஷயம். இந்த இடத்துக்கு ஒரு ஐதீகம் சொல்றார். உருதுயர் அப்படிங்கிற இந்த பாசுரத்தினுடைய வாக்கியம் அது சொல்றார், இத்தை பற்றவிரே பகவத துவராயை நமஹா என்று பட்டர் அருளி செய்தது. இப்படி துவரித்தலனாகில் மறையும் மறையும் என்றாரிலே சிற்றாட்கொண்டார் அப்படின்னு இந்த ஐதீகம். இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணி போச்சவே பராசர பட்டர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்லோகத்துல கரிவர பிரம்மிதே பகவத ஸ்வராயை நமஹா அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்துல இந்த ரங்கநாத பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. இவர் தான் அன்னைக்கு கஜேந்திரனுக்காக அறகொலைய தலகொலைய ஓடி வந்து காப்பாத்தினார். அந்த வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம்.
ஒரு பக்தனை காப்பாத்துறதுக்கு பகவானுடைய வேகம் எப்படி இருக்கும், அந்த வேகத்துக்கே ஒரு நமஸ்காரம்னு பாடினார். அந்த துறை வேகத்துக்கு அந்த ஸ்லோகத்தில் சொல்றார், கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டோடனே ஆதி மூலமே இவன் கத்தினா இல்லையா, எல்லாத்துக்கும் மூல காரணமான ஆதி பரம்பொருளே நீ என்னை காப்பாத்து அப்படின்னு கூட்டவுடனே பொதுவா தன்னுடைய சிம்மாசனத்திலேருந்து கீழே இறங்கச்சே படிக்கட்டுகள் இருக்கும். ஆதிசேஷனே படிக்கட்டா ஒண்ணுக்கு கீழே இருப்பார். மெத்தையா இருக்கார் உட்கார்றவர். இவர் மெத்தையாவும் இருப்பார், படுக்கையாவும் போயிடுவார். இப்ப வைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருளினார்னா உட்கார்ந்து இருந்தாருன்னா சிம்மாசனம் ஆயிடுவார். பார்க்கடல்ல படுத்துக்கணும்னு நினைச்சாக்கா அவரே படுக்கையா போயிடுவார். இப்ப பார்க்கடல்ல இருந்து தான் பெருமாள் ஓடி வரப்போறார். படுக்கையாவும் இருப்பார், கீழே படிக்கட்டாவும் இருப்பார். பெருமாள் இறங்கணும்னா டக்குன்னு தன்னுடைய உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், பட்டுன்னு பெருமாள் இறங்கி வந்துடுவாராம். அப்படி ஆதிசேஷனே எல்லா வித கைங்கரியம் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு இருக்கிறவர். அந்த படிக்கட்டுல இறங்கச்சே ராஜாவில்லையா, அவரை ஜாக்கிரதையா தான் வருவார். அவருக்கு பலம் பராக்கிரமம் கவனம் எல்லாம் இருந்தா கூட, ஆனா ஒரு முக்கிய மந்திரி அங்கேருந்து கை லாவகமா அப்படி கை கொடுக்கணும். அந்த கையை பற்றிட்டு தான் கீழே இறங்கணும். இது ராஜாவுக்குரிய மரியாதை. என்னைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு, என்னைக்கும் உண்டு. ராஜா இறங்குறாரு படிக்கட்டுலன்னா பட்டுன்னு கை இப்படி கொடுக்கணும். அந்த கையை பிடிச்சிட்டு தான் ராஜா இறங்கணும். அதுக்கு யார் வரணும்டானா மந்திரி வரணும். முக்கிய மந்திரி கையை அப்படி கொடுக்கணும் லாவகமா. ராமர் அங்கேருந்து படிக்கட்டுலேருந்து இறங்க போறாருன்னா சுமந்திரர் அப்படி கை லாவகமா கொடுப்பாராம். கொடுத்தா பிடிச்சின்னு இறங்கணும். எனக்கு என்ன வயசாகிடுத்து, என்ன கிழவனா என்ன உன் கையை பிடிச்சிக்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அது ஒரு மரியாதை. ஹெஸ்ஸரியே அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு மரியாதை. அத மாதிரி இந்த இடத்துல அப்படி கையை கொடுக்க வந்தார் சேனை முதலியார். அவர் தான் அங்க வைகுண்டத்துல முக்கியமான சேனை தளபதி இல்லையா. அவர் கையை கொடுக்கலான்னு வந்தா அந்த கையையும் பார்க்கல, அதை கையை பிடிக்கவும் இல்லை. பெருமாள் கிளம்புறார், அந்த வேகத்துல கிளம்புறார் அப்படின்னார். அதுக்கு அடுத்து என்னன்னா, அடுத்த நித்திய சூரிய அங்கேருந்து பாதுகையை கொண்டு போடலாம்னா ரத்தன கச்சிதமான பாதுகை அதிகத்துக்குள்ள பெருமாள் ஓடுற ஓட்டத்துல இவா பாதுகை கொண்டு இங்க போடுற வேகத்துக்கு முன்னாடி பெருமாள் கிளம்பிட்டார் அதிவேகமா அப்படிங்கிறார். எல்லாரும் அந்த புறத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் இது என்னாச்சு, ஏன் பெருமாள் இப்படி ஓடுறார்? கருட வாகனம் கூட கருடன் மேலதானே ஏறி போகணும். வாகனமான கருடனையே எதிர்பார்க்கல, திருவடியில பூட்டிக்க வேண்டிய பாதுகையும் பார்க்கல, கை கொடுக்க வந்ததான விஸ்வக்சேனருடையதான கையையும் பற்றல, அதிவேகமா போக உடனே கருடாழ்வார் பார்த்தார், பெருமாள் வேகத்துக்கு மேல நம்ம போனாதான் பெருமாளுக்கு வாகனமா நம்ம போய் சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு அதிவேகமா கருடாழ்வார் தானும் உள்ள சேர்ந்துட்டாராம் கருட வாகனத்துல. அப்புறம் பெருமாள் எழுந்தருளி வந்தார்னு அந்த வேகம். அப்பேற்பட்ட பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு பராசரப்பட்ட இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்படி சொல்லச்சே இந்த வார்த்தையை சொன்ன உடனேவே இதை கேட்டு இருந்ததான ஒரு சிஷ்யர் சிற்றாட்கொண்டார் அப்படின்னு பேர். இந்த சிற்றாட்கொண்டார் சொன்னார், இப்படி இல்லையான பகவான அவனுடைய பெருமை மறைஞ்சு போயிடும். மாசூனாதோ உன் பெருமை மாசூனாதோன்னு நம்மாழ்வாரும் கேட்கிறார். பகவானுடைய பெருமை குலைஞ்சு போயிடும். ஏன்டா அப்படி பக்த வாத்சல்யத்தோட பகவான் வேகமா வர வேண்டாமா? அப்படி இல்லைன்னா மறைஞ்சு போயிடுமேன்னா உடனே நிச்சயமா மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக மறையும் அப்படின்னாராம் இந்த சிற்றாட்கொண்டார் உபன்யாசத்தை. நடுவில் பேசக்கூடாது சிஷ்யாலாம். அப்படி மெய்மறந்து லயிச்சு போய் கேட்டு தண்ணீரியாத இப்படி இருந்தா மாசூனாதோ உன் பெருமை கெட்டு போகாதோ அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் அப்படின்னு. ஆமா கெட்டு போயிடும் அவன் பெருமை குறைஞ்சு போயிடும், மறையும் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் ஐதீகங்கள், இதெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா அந்த பக்தவத்சலனுடைய வேகம் அப்படி இருக்கணும். அதான் பகவான் அவனை பக்தவத்சலன் கொண்டாட முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததான ஐதீகத்துல மலையை எடுத்து அப்படின்றதான பாசுரம். மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து அப்படிங்கிற பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் பத்துல 3வது பதிகத்துல 7வது பாசுரம். இதுக்கும் திருவாய்மொழி பிள்ளை வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை சொல்றார், பட்டர் கல்மாரி ஆகையாலே இரே கல்லை எடுத்தது நீர் மாறியாகில் கடலை எடுக்குமா போலே காணும் என்றருளி செய்தார் அப்படிங்கிறார். பராசர பட்டர் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் சொல்றச்சே சிஷ்யாலாம் அப்படி உன்னிப்பா கேட்பா. இங்க என்னன்னா கல்லெடுத்து கல்மாரி காத்தா ஹை என்றும் அப்படின்னு அங்க பின்னாடி வருது திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கையாளர் பாசுரம். அதை எடுத்து இங்க கொடுத்தார். கல்லை தூக்கி கல்லா பொழியிற மழை, பனிக்கட்டியா கல்லுகளா ஸ்தூணா ஸ்தூலா வருஷதாரான்னு பாகவதம் சொல்லுது.
அப்படியே தூண் போலியும் கல் பாறாங்கல் போலியும் ஐஸ் கட்டியா வந்து வந்து விழுறது, கோகுலத்தை அழிக்கணும் அப்படின்னு ஏவி விட்டுருக்கான் தேவேந்திரன். அப்ப இங்க கல்லுகள்லா வந்து விழுந்ததை பார்த்த உடனே, அப்ப கல்லுகள்லா மழை பொழியுதுன்னா கல்லை தூக்குவோன்னு கோவர்த்தன மலையை தூக்கி கொடை பிடிச்சான். உடனே ஒரு சிஷ்யர் கேட்கிறார், ஏன் சுவாமி அவன் கல்லா மழை பொழிஞ்சான், கல்லை தூக்கினார், அவன் தண்ணீரா மழை பொழிஞ்சா என்ன பண்ணுவானா? கடலை தூக்கி காப்பாத்திருப்பான. கடலை தூக்க முடியுமானா? தூக்கிறவன் நினைச்சா கடலையும் தூக்குவான். மலைய அது அப்படியே மண்ணும் கல்லுமா சேர்ந்து பிசைஞ்சு வச்ச மாதிரி இறுகினா கிடக்கு, இதை தூக்கிடுறது சுலபம். கடலை போய் தண்ணீரா இருக்கிற கடல் அலைக்கடலை போய் எவனாவது தூக்க முடியுமான்னா? முடியாது. என்ன அகடித கடனா சாமர்த்தியம், நடக்காததெல்லாம் நடக்கும்படியா பண்ற பகவான் ஏன் அவனால கிருஷ்ணனால அந்த கடலையே தூக்க முடியாது? அதனால சொல்றாராம் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பட்டர் சொல்றார், அவன் நீர்மாரியாக கடலை எடுக்குமா போலே காணும். தண்ணீரா மழை பொழிஞ்சிருந்தானா கடலையே தூக்கி கொடையா பிடிச்சிருப்பார். இப்ப கல்லுகள்லாம் மழை பொழிஞ்சதுனால கோவர்தனமான கல்லை தூக்கி கொடை பிடிச்சான் அப்படின்னு இங்க வியாக்கியானம். இதுக்கு அடுத்தது ஆலத்திலையான் அரவினனை மேலான். இந்த இடத்துக்கு ஆச்சரியமான ஒரு, அதாவது 2ஆம் பத்துல 6ஆம் திருமொழியில 6வது பாசுரம் பெரியாழ்வார். இதுக்கெல்லாம் திருவாய்மொழி பிள்ளை வியாக்கியானம். ஆனால் மனபால மாமனிகள் தான் எழுதி வச்சது, இதெல்லாம் இருக்கு, கிடைக்கல. அதை சொல்றார், ஆலத்திலையான் அரவினனை மேலான் அப்படிங்கச்சவே ஆலிலையில பாலகனா படுத்துனா பிரளய காலத்துல ஊழி முதல்வனா. அதுக்கடுத்து இந்த பக்கம் திரும்பினியான ஆதிசேஷன்ல மேல் படுத்துன்னு இருக்கான் வார்க்கடல்ல. அங்க படுக்கைக்கு கீழே படுக்கையா இருக்கிறது, பகவான் படுத்துட்டு இருக்கிறதுக்கு கீழே படுக்கையா இருக்கிறது ஆதிசேஷன். இங்க ஆலிலை மேல் பாலகனா உலகத்தெல்லாம் உண்ட பெருவாயன் படுத்துக்கிறதுக்கு ஒரு குட்டி ஆலி இளம் தளிர் கொழுந்து அதுல படுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சே சொல்றார், ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் கொண்டெடுத்தாய் சொல்லு என்று பிரார்த்தித்து கேட்டார் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்தருளினார். பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துக்கு நம்மாழ்வார் இது ஆழ்வார் கேட்கிறாராம், ஆலை நீர் ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் பெருமாளை பார்த்து. என்னன்னா அந்த ஆலிலை எந்த ஆதாரத்துல இருந்தது? அந்த கடல் தண்ணீருடைய ஆதாரத்துல அந்த ஆலிலை இருந்ததா? ஆகாசத்துல அப்படியே மிதந்துன்னு கிடந்ததா ஆலிலை? வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ இல்ல மண் இருந்ததா? மண்ணு மேல இருந்ததா அந்த இலை? அந்த இலைக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் இப்படி வாய் உள்ள வரல போட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கானா, பதில் சொல்லவே இல்லையா? ஏன் அப்படின்னா இதுக்கு பதில் ஆழ்வார் தான் சொல்லுவார், ஆழ்வாரே இதுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணன் தானே பதில் சொல்லாத பேசாத இருக்கானா. ஏன்னா நம்ம ஆழ்வார்லாம் என்ன சொல்ல போறா அதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லச்சேவே அதுக்கு அவன் பெண்ணை இவர்களுக்கு சொன்ன உத்தரமேது என்று பட்டரை கேட்க, சரி பெருமாள் ஏதாவது பதில் சொன்னாரா? ஆழ்வார் கேட்டாரு, வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ எது ஆதாரம் இருந்தது இந்த ஆலிலைக்கு? ஏன்னா எல்லாத்தையும் முழுங்கிட்டானே, கடலையும் முழுங்கிட்டான், ஆகாசத்தையும் முழுங்கிட்டான், பூமியும் முழுங்கிட்டான். எதுவுமே இல்லாத அன்று, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று. அப்ப அந்த ஆலிலை எங்க இருந்தது? அது மேல கிருஷ்ணன் படுத்தினான்னா அதுக்கு அந்த ஆலிலைக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? அந்த இடத்துக்கு அவன் பின்னை இவர்களுக்கு சொன்ன உத்தரம் ஏது என்று பட்டரை கேட்க நஞ்சியர் கேட்கிறார். அதுக்கு பட்டர் சொல்றார், அவன் தானும் ஆழ்வார் வந்தால் கேட்க கடவோம் என்று நினைத்திருந்தான் காணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நியாயம் பதில் சொல்லணும். இதெல்லாம் தெள்ள தெளிவா பேசக்கூடிய ஆழ்வாருக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரியும். ஆழ்வார் சொல்லட்டுமே அப்படின்னு பேசாத இருந்தாலும், பின்னையும் நீ சர்வாதார பூதனாமித்தனை போக்கி உன்னை ஒழிய புறம்பே ஒன்றுக்கொன்று ஆதாரமாக வல்லதொன்று உண்டோ என்று அவன் சர்வாதார பூதனாயிருக்கிறபடியை கண்டு இது ஒரு ஆச்சரியமே என்று விஸ்மிதராகிறார் என்றருளை செய்தார். ஏன்னா புவனாதாரா அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல பாடுவா. அது மாதிரி எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரபூதன் கிருஷ்ணன் தான். அப்ப அந்த ஆலிலை அதுக்கும் யார் ஆதாரபூதன்னா? மண்ணு கிடையாது, ஆகாசம் கிடையாது, கடல் கிடையாது, ஜடம் எதுவுமே கிடையாது. அந்த ஆலிலைக்கு ஒரு ஜீவன் ஆதாரமானா ஜீவனும் ஆதாரம் கிடையாது. பின் என்னடா பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆனால் அந்த இலையும் தானே தாங்கி பிடிச்சிட்டு
அதுக்கு மேல தானே படுக்கவும் படுத்துருக்கான். ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி ஆதாரபூதனா இருந்து எல்லாத்தையும் தான் தரிக்க வேண்டியவன், சர்வாதாரம், எல்லாத்தையும் தரிக்க வேண்டியவன், எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்க வேண்டியதும் இவன் தான். அதுக்கு மேல தான் வாசம் பண்றதும் இவன் தான். அப்ப இவனை தவிர இன்னொரு வஸ்து ஒன்று இருந்துதானா அப்ப ஆழ்வார் சொல்ற ஒன்றும் அப்படிங்கிற பதம் போயிடும். வேதம் சொல்ற நாசதாசி நோசதாசி அப்படின்னு உயிருள்ள வஸ்துவும் இல்லை உயிரற்ற வஸ்துவும் இல்லை பிரளய காலத்துல அப்படின்ற வேத வாக்கியமும் அடிபட்டு போயிடும். அப்போ அந்த ஆளிலைக்கு எது ஆதாரம்னா ஆளிலைக்கும் பகவான் தான் ஆதாரம். இது ஒரு விஷயம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிக்கிறது, அதை சொல்றேன். என்னடானா அந்த ஆளிலை மட்டும் எப்படி வந்தது? அது ஒரு ஜட வஸ்து தானே. அந்த ஆளிலை மட்டும் எப்படி இருந்தது? ஒண்ணுமே இல்லாத காலத்துல, உயிருள்ளது உயிரற்றது எதுவுமே இல்லாத காலத்துல இந்த ஆளிலை மட்டும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கச்சே, அது சாதாரண ஆளிலையா இருந்தா அது எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்கணும். பகவான் உட்காண்டாலோ நின்றாலோ நடந்தாலோ இந்த ஆதிசேஷன் தான் எல்லாமே ஆயிடுவார். உட்காண்டா சிம்மாசனம் ஆயிடுவார், படுத்தா படுக்கை ஆயிடுவார், நின்றா திருவடியா மரவடி ஆயிடுவார், பகவான் போனா கொடையாயிடுவார். சென்றால் உடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு இந்த 4 அவஸ்தையில பெருமாள் இருந்தார்னா ஆதிசேஷனை என்னென்ன ஆயிடுவார் கைங்கரியத்துக்காக அப்படின்னு 4 அவஸ்தையில சொல்லிட்டார். இப்ப அது 5வது அவஸ்தை, உலகத்தெல்லாம் பழைய காலத்துல முழுங்கினா விட்டு அப்ப எப்படி ஆளிலை மட்டும் வந்ததுன்னா அந்த ஆளிலையே ஆதிசேஷன் தான். ஆளிலை ரூபத்துல ஆதிசேஷன் இருக்கார், அது மேல பகவான் படுத்துட்டு இருக்கார். அப்ப அந்த ஆதிசேஷனை இவர் தான் தூக்கி பிடிக்கிறாருன்னா இல்ல ஆதிசேஷனே பகவான் தானே, திருப்பி சங்கர்ஷணமூர்த்தி தானே ஆதிசேஷன். அப்ப தன்னைத்தானே அவர் தரிச்சுட்டு பெருமாளையும் தரிக்கிற சக்தி உடையவர் அப்படிங்கிறதுனால பெருமாள் தான் அவனுக்கு ஆதிசேஷனுக்கு ஆதாரபூதம்னு சொன்னா கூட விபரீதம் தான். ஏன் அப்படின்னா விபரீதம்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு மேல ஆழ்கருத்தா நம்ம சொன்னோமானா அந்த ஆதிசேஷனே பகவான் தான். பகவான் இன்னொரு ரூபமான பகவானை தாங்கிறார் அப்படின்றது தான் பொருந்துவீங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ அப்ப என்னடான்னா ஆதிசேஷனா இருக்கிறது, ஆதிசேஷனா இருந்தவர் தான் இப்ப ஆளிலையாவும் இருக்கார். அப்ப அந்த ஆளிலையே பகவானா இருக்கிறதுனால பகவான் தானே ஆளிலை ரூபமா இருக்கார், அவரே தானே ஆளிலை மேல் பாலகனா இருக்கார். அப்ப அவருக்கு வேற ஒன்றும் ஆதாரம் கிடையாது, இந்த ஆளிலைக்கும் வேற ஆதாரம் கிடையாது, எல்லாத்துக்கும் அவனே ஆதாரபூதன். சர்வாதார பூதனாய் இருக்கிறபடியை கண்டு இது ஒரு ஆச்சரியமே என்று விஸ்மிதராகிறார். இப்படி கணத்துல கை வச்சுன்னு ஆச்சரியப்பட்டு உட்காந்துக்காரான். தனக்கு யாரும் ஆதாரம் இல்லாத தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சர்வஸ்மாத் பரனானவன் அப்படின்னு இந்த ஐதீகத்திலிருந்து காட்டி கொடுக்கிறா அப்படின்னு காட்டுறது இந்த ஐதீகம். அதுக்கு அடுத்தது ந கண்ட காரிகா புஷ்பம் என்றதும் பறிக்கிறவன் கையில் முள் பாயாமைக்கு என்றிரே ஜீயருக்கு பட்டர் அருள் செய்கையாலே அவனுக்கு ஆகாதவை இல்லை. பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் பத்துல 7ஆம் திருமொழியில 10வது பாசுரம் செண்பக மல்லிகையோடு செங்கை நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் உணர்ந்தேன் இன்றுவை சூட்டவாவென்று. இந்த இடத்துக்கு எண்பகர் பூவும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 8 விதமான பூக்கள் மட்டும்தான் விஷ்ணுவுக்கு ஆராதனத்துக்கு உகந்ததா? அப்போ உலகத்துல இத்தனை பூ எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? இத்தனை பூக்கள், எத்தனை காகித பூலேருந்து கண்டங்கத்திரிக்காய் பூலேருந்து ஊமத்தம்பூலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை விதமா செண்பகம் மல்லிகையிலேருந்து எல்லா விதமான பூக்களையும் ஏன் படைச்சார்? இந்த 8 பூ மட்டும்தான் பகவான் பூஜைக்கு உரியதா அப்படிங்கிற கேள்வி வருது. நஞ்சியர் கேட்கிறார். அதுக்கு பட்டர் அருளி செய்கிறார் விளக்கம். ஏன் இங்க சாஸ்திரம் சொல்றது, பட்டர் சொன்னார் இதுல இந்த 8 பூ ரொம்ப வாசனையா இருக்குமேன்றதுக்காக சொன்னாரே தவிர பகவானுக்கு ஆகாத பூ இல்லை. அதே மாதிரி இங்க பெரியாழ்வார் திருமொழியில வியாக்கியானத்திலே வருது, இது பின்னாடி தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாளுடைய திருப்பாவிலே வருது. அந்த இடத்துக்கு நஞ்சியர் கேட்கிறார், பட்டர் சொல்றார், அங்கேயும் பட்டர் சொல்றார் எல்லா அவனுக்கு ஆகாத பூவே இல்லை அப்படின்னா எல்லா பூவும் எடுத்து பூஜை பண்ணலாம், முக்கியமா இந்த 8 சொன்னது ரொம்ப வாசனையா இருக்குன்றதுக்காக. உடனே இதை கேட்ட உடனேவே நஞ்சியர் கேட்கிறார், சாஸ்திரம் சொல்றதே என்ன, இவர் சாஸ்திரம் படிச்சிருக்காரா? சாஸ்திரம் சொல்றதே என்ன, கண்ட காரிகா புஷ்பம் தேவாய வினிவேத ஏத்துன்னு இருக்கே. அப்போ கண்டங்கத்திரி பூ போன்றவைகள்லாம்
பெருமாளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது பூஜைக்குன்னு சாஸ்திரம் சொல்றதேன்னு கேட்டார். உடனே பட்டர் சமாதானம் சொன்னார் அழகா. அந்த பூ பகவானுக்கு உகக்காதுங்கிறதுக்காக இல்லை, பூவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்தேன்னு அந்த பூக்களெல்லாம் படைச்சவனே அவன் தான். அவனுக்கு உகவாத பூ ஒண்ணுமே கிடையாது, எல்லா பூவும் அவனுக்கு பூஜைக்கு எடுத்துக்கலாம். இருந்தாலும் பக்தன் போய் ஆசையா நமக்கு ஒரு பூ கிடைச்சதேன்னு ரோஜா பூவோ கண்டங்கத்திரி பூவோ இது நல்லா இருக்க பெருமாளுக்காக பறிக்கலாம்னு போய் கை வச்சான்னா அந்த செடியில முள் இருக்கும். அந்த முள் கையை குத்தி எடுத்தோம்னா பக்தன் கை நொந்துடுத்தே, பெருமாளுக்கு பூ பறிக்க போனேன் கை நொந்துடுத்தே அப்படின்னு இதுக்காக அவன் வருத்தப்படுவானேன்றதுனால பெருமாள் சொன்னாராம், இந்த மாதிரியான பூக்கள்லாம் வேண்டாம், அதுல முள் இருக்கு, ரோஜா பூ வேண்டாம்னு ரங்கநாதர் சொன்னார். சாஸ்திரம் சொல்லுது கண்டங்கத்திரிக்காய் பூவெல்லாம் வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் முள்ளு செடி. அது முள்ளு குத்திடுத்துன்னா பக்தனுக்கு நோவு ஏற்படுமே, வருத்தம் வருமே, ரத்தம் வந்துடுமே. தொய்கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமன்னு ராமாவதாரத்துல சுக்ரீவனை பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட எனக்கு சீதா பிராட்டி கூட வேண்டாம், என் பக்தனாகிய நீ நோவுபடாத இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நினைச்சுட்டு இது பகவான் எதனால மற்ற பூக்கள்லாம் வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா பகவானுடைய பூஜைக்குன்னு நீ ஆசைப்பட்டு பறிக்கச்சே பக்தனுக்கு கை நொந்துருமே அப்படிங்கிற எண்ணத்தினாலதான். அதனால பறிக்கிறவன் கையில் முள் பாயாமைக்கு என்றே ஜீயருக்கு பட்டர் அருள் செய்யாலே அவனுக்கு ஆகாதவை இல்லை. அதனால பகவானுக்கு எல்லா பூவும் உகந்ததுதான். முள்ளு குத்திக்காத பத்திரமா நீ ரோஜா பூவை பறிச்சாலும் சரி, முள்ளு குத்திக்காத கண்டங்கத்திரிக்காய் பூ, ஊமத்தம்பூ எதையாவது பறிச்சாலும் சரி, எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். எல்லா பூவும் அவனுக்கு சமர்ப்பிக்கலாம். அவனுக்கு ஆகாத பூ உகந்த பூ அப்படின்லாம் கிடையாது. உகந்ததான சுகந்தமான வாசனையான பூக்களை போட்டா பக்தாளாகிய நமக்கு சந்தோஷமா இருக்கும். பெருமாளுக்கு சுகந்தமா நல்ல வாசனையான பூவை சமர்ப்பிச்சோமேன்னு ஒரு சந்தோஷம் வருமே தவிர பெருமாளுக்கு இது உகந்தது உகக்காதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இதுக்கு சமாதானம் பட்டர் சொன்னார் அப்படின்னு. மேல அடுத்த ஐதீகங்களை அடுத்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. ராமானுஜா 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 திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.